2026 அப்ப நீங்க ஆடுவீங்களா? கூட்டமெல்லாம் உங்க பேர இப்படி கத்துது. செம ஹைப் இன்னும் இருக்குது போல உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே டேனி மாரிசன பார்த்து, அடுத்த மேட்ச் ஆடுவேனானே தெரியல. நீ வேறயா சும்மா இருயா அப்படின்னு மகேந்திர சிங் தோனி பேசினது தான் இப்ப எல்லாருமே தோனி டிராப் பண்ணிட்டாரு ஒரு ஹிண்ட்ட. அவ்வளவுதான். அப்ப இந்த மேட்சோட கிளம்புறாரு போல. அடுத்த மேட்சே ஆடுவேனா தெரியலன்றாரு. இதுதான் அவருடைய வே ஆஃப் டெல்லிங். கிளம்புறேன்றது எப்பவுமே சூசகமா நாசுக்கா அப்படியே லைட்டா ஒரு வார்த்தையில போட்டு விட்டுருவாரு. தோனி சொல்லிட்டாரு அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்கிற நேரத்துல இதுக்கான உண்மையான காரணம் என்ன? தோனி சொன்னதோட அர்த்தம் இதுதான்றத முக்கியமா சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. தோனி ஐபிஎல் 2026 விளையாடணுமா கூடாதா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்களும் நானும் முடிவு பண்ணக்கூடியது கிடையாது. அது எந்த ஒரு பிளேயரோட ரிட்டையர்மெண்ட்டாக இருந்தாலும், அதுவும் விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி, இது போன்ற மெகா லெஜெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்போ கிளம்பணும் அப்படிங்கிறது. தான் பேட்டில் அடிக்கிற பால் படலை, நம்ம ஃபார்மை விட்டு கம்ப்ளீட்டாக அவுட்டு. ஃபார்முங்கிறது டெம்பரரி, பட் ஆனால் கிளாஸுங்கிறது வந்து எப்போவுமே இருக்கக்கூடிய பெர்மனண்டான விஷயம். ஸோ நம்ம கிளாஸும் போயிடுச்சு இப்போ அப்படின்றது தெரிஞ்சுதுன்னா அந்த வீரர்கள் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. தோனி T20 ஓடிஐயில் தன்னோட ரிட்டைர்மெண்ட்டை எப்படி அனௌன்ஸ் பண்ணாரோ, டெஸ்ட்டில் தன்னோட ரிட்டைர்மெண்ட் எப்படி அனௌன்ஸ் பண்ணாரோ, அதுபோல் இப்போ எப்படி விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் T20 கிளம்பிட்டு இந்த 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 பிசிசிஐ செலெக்ஷன் கமிட்டி அனுப்புறது மட்டும் நம்மளா போய் ரெண்டாவது முடிவு எடுத்தாங்களோ, அந்த மாதிரி இவங்களுக்கு தெரியும் தாங்க எப்போ ரிட்டையர் ஆகணும் அப்படின்ற டைமை தெரிஞ்சு வச்சுருக்கவங்க தான். இன்னொன்று, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மார்க்கெட், இந்த கமர்ஷியல்ஸ், இதெல்லாம் காரணமாக வச்சு தான் தோனி இன்னும் உள்ளே விளையாடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தோனின்ற ஆளை பொறுத்த வரைக்கும் இவர் டீமில் இருக்கிறாருப்பா, இவர் இருந்தாருன்னா ஆப்போசிட் டீமுக்கு ஒரு பயம் இருக்குதுங்கிறது இன்றைக்கும் இருக்குது. இது பொய்யணும்னு சொல்ல முடியாது. என்னடா தோனி தோனி உங்களோட டார்ச்சர் தாங்க முடியல இப்போ 100 பேர் 1000 பேர் கமெண்ட்ஸில் சொன்னாலோ, இல்லை விராட் கோலியை பற்றி பெருமையாக பேசுகிற வீடியோவில் விராட் கோலியை பற்றி தப்பாக கமெண்ட்ஸில் போய் எவ்வளோ பேர் சொன்னாலோ, இது போன்ற வீரர்களை பற்றின பெருமையும் அவங்களுடைய சாதனைகளையும் நம்ம என்றைக்கும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஸோ இது போன்ற வீரர்கள் ஃபார்மில் இல்லை அப்படின்னா அந்த ஃபார்முங்கிறது அடுத்த வருஷம் திரும்ப வரலாம். பட் தோனிங்கிறவருடைய ஏஜ் அப்படின்றது ஒரு ஃபேக்டர். இன்னொன்று, தோனியோடைய இன்ஜுரி, அவர் காலில் இருக்கிற ஒரு நிகில், இதெல்லாம் இன்னொரு காரணம். ஸோ இதெல்லாம் வச்சு அவர் அடுத்த சீசன் விளாடுவாரா மாட்டாரான்றத முடிவு பண்ணுவார். பட் ஆனால் இவ்வளோ பேர் நம்மளை கலாய்க்கிறானுங்க, பேசாமல் கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது கிடையாது மகேந்திர சிங் தோனி. அப்படி பார்த்துருந்தா எப்பயோ போயிருந்துருக்கணும். போன வருஷம் கொடுத்தாரு ஒரு பெரிய கம்பேக் 2024 42 வயசு இருக்கும்போது. அன்னைக்கு யாருமே வந்துட்டு அப்பா போதுண்டா சாமி நீ கிளம்பிடுறது தான் மரியாதை அப்படின்னு யாரும் சொல்லலை. ஸோ அதனால் வெளியே யார் என்ன பேசுகிறாங்க, இந்த கமெண்டேட்டர்ஸில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அவர் இர்ஃபான் பத்தான், ஹர்பஜன் சிங், நிறைய பேர் அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. ஸோ இது எதையுமே காதில் வாங்கிக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறவர் தோனி கிடையாது. அப்படி பண்ணாருன்னா அது தோனியே கிடையாது. ஸோ அதனால் தோனியை பொறுத்தவரையில் கண்டிப்பாக அவர் அடுத்த சீசன் விளையாடினாலும் விளையாடாமல் போனாலும் அந்த முடிவு சரியான முடிவாக தான் இருக்கும். அது சிஎஸ்கேக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பை கொடுக்காது. இந்த 2025 சீசனை பொறுத்த வரைக்கும் கூட அவர் உள்ளே இருக்கிறது இந்த டீமுக்கு இப்போ வரைக்கும் ப்ளஸ் தான். ஸோ தோனி இந்த மேட்ச்சில் சொன்னதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, எப்பா நான் கால் முட்டியில் இருக்கிற பிரச்சனைக்கு எந்த மேட்ச் ஆடுவேன் ஆட மாட்டேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, இதில் நீ வேற அப்படிங்கிறது தான் அவர் அங்கே மீன் பண்ணியிருக்காரு. ஆமாம், காலில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிரச்சனையை மனசில் வச்சு ஒவ்வொரு மேட்சும் என்னுடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்து நான் விளையாடிட்டு இருக்கிறேன். அதனால் நான் அடுத்த மேட்ச் விளையாடுவேனாங்கிறதே அன்னைக்கு முன்னாடி நாள் ஓகே கால்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறது மாதிரி இருந்தால் மட்டும்தான் முடியுன்றது தான் நாசுக்காக சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு எதுக்கு ஒரு வீரர் விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் காரணங்கள் 3 இருக்குது. ஒன்று, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேஸ் வேல்யூனா அது இவர் தான். இவர் நாளைக்கு வெளியே போயிட்டார்னா இந்த சிஎஸ்கேக்கு எவ்வளவு டிக்கெட் சேல்ஸ் ஆகும், என்ன நடக்குங்கிறத யாருனாலையுமே யூகிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த டீமில் அந்த ஸ்டார் வேல்யூங்கிறது இவருக்கு தான் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இவருக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது யாராவது ஒரு பிளேயர்னு இருந்தால் அது ஜடேஜாவோ, கெய்க்வாடோ, தூபேவோ யாராக இருந்தாலும் அந்த இடம் கேப்புங்கிறது பல மடங்கு இருக்குது. ஸோ இதை மனசில் வச்சு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கான இந்த ஃபினான்ஷியல்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கமர்ஷியல் என்டாஸ்மெண்ட்ஸ்லாம் இவர் வச்சுருந்துருப்பார். இந்த மாதிரி இவங்களுக்கு அவ்வளோ இந்த மாதிரி ஓகேன்னு சொல்லி ஒரு பணத்தை வாங்கியிருப்பார். அவங்களுக்கு ஆட்ஸ் எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த கமர்ஷியல் என்டாஸ்மெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் கூட வச்சுருக்கலாம். 2வது. 3வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு தன்னுடைய கேம் மேலே கூடிய நம்பிக்கை. அவருக்கு தன்னால் விளையாட முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் இந்த வருஷம் விளையாடிட்டு இருக்கிறார். இது வரைக்கும் அவரால் ஒரு இந்த மேட்ச் தோற்று போனதுக்கு காரணமே ஒரு பேட்டிங் தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமாக கிரிட்டிசைஸ் செய்யப்பட்டது 1 மேட்சோ 2 மேட்சோ தான். இதை தாண்டி தன்னுடைய பெஸ்ட்டை எப்போவுமே கொடுத்துட்டே தான் இருந்திருக்காரு மகேந்திர சிங் தோனி. அவரால் மேட்ச் தோத்ததுன்ற ஒரு இடம் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு 2025 ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடி இருந்திருக்கலாமே,
அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா கம்மி பால்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் அடிக்க வேண்டியது அடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. இது ரோஹித் சர்மாவா நீங்கள் எடுத்துக்கோங்க, மும்பை இந்தியன்ஸ் இப்போ 2 மேட்ச் வெறித்தனமாக விளையாடிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே தான் சொல்லியிருந்தாங்க, ரோஹித் சர்மா வந்துட்டு அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான். ஆனால் அவர் சின்ன கம்மியான பால்ஸ் சின்ன இன்னிங்ஸ் ஆடினாலும் அதுக்கு தேவையான ரன் ரேட்டில் விளையாடிட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிட்டு தான் அவர் அவுட் ஆகிறார். ஸோ இதுதான் இந்த மாதிரி பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக க்ரீஸை ஆக்கியூபை பண்ணி மேட்சை ஸ்பாயில் பண்ண மாட்டாங்க. இதுதான் இந்த லெஜெண்ட் பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தோனி சொன்னதுடைய வார்த்தை அவருடைய நீ என்ன ஸ்டேஜில் இருக்குதுங்கிறத வச்சு தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். மகேந்திர சிங் தோனி அடுத்த மேட்ச் அவர் சொன்னது போல் கண்டிப்பாக அது வந்து ஒரு சும்மா சாதாரண விஷயமா தான் சொல்லியிருக்காரு. இந்த சீசன் முடிவில் அவர் கிளம்புவாரா மாட்டாரா, இல்லை சிஎஸ்கேவுடைய லாஸ்ட் ஹோம் மேட்சை விளையாடிட்டு அது கிளம்பிக்கிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ருத்துராஜ் கெய்க்வாட் இருந்துருக்கணும். அது நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ரைட், அப்போது மகேந்திர சிங் தோனி இந்த ஐபிஎலோட கிளம்புவாரா மாட்டாராங்கிறத நம்ம அடுத்த சீசனுடைய ஆக்ஷன் வருவதற்கு வரைக்கும் வெயிட் பண்ண தான் தெரியும். நவம்பர் டிசம்பர் மாதம் தெரியும் தோனி அவர்கள் உண்மையாக ஐபிஎல் 2026 விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மகேந்திர சிங் தோனியோடைய ஃபிட்னஸ் லெவல் அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பணம். ஓகே பாய்.